விஜய் அண்ணா 2 தொகுதியில போட்டி போட போறேன். அதாவது திருச்சி ஈஸ்ட்லயும், பெரம்பூர்லயும் போட்டி போட போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு தைரியம் இல்ல, பயந்துட்டாரு. ஏதாவது ஒரு தொகுதியில வந்து ஜெயிச்சு உள்ள போயிரலாம் எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள அப்படிங்கிறதுக்காக தான் நிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, டிவிகே காரங்க எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து எவ்வளவு கட்ஸ் பாத்தீங்களா? டிஎம்கே கோட்டைங்க சென்னையும் திருச்சியும். அந்த கோட்டைக்குள்ளேயே போய் அவங்களே அடிக்கிறது தாங்க எங்க பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸ் இருக்கிற ஆறு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டுட்டு இருந்தாங்க. விஜய்க்கு கட்ஸா பயமா அப்படிங்கிற இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கறத விட இது வந்து கால்குலேஷன்ஸ்ல தான் அவங்க பார்த்துருப்பாங்க. எலெக்ஷன்ஸ் இஸ் ஆல் அபவுட் கால்குலேஷன்ஸ் தான். அதாவது யார் ஓட்டு எப்படி வாங்க போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கால்குலேட் பண்ணி இதை டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறோம். அதுதான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த தொகுதி வரையா சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கால்குலேஷன் நாங்கள் சொல்றோம் அப்படின்னா திருச்சி ஈஸ்டோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த திருச்சி ஈஸ்ட் தொகுதி 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் உருவாகுது. அதுக்கப்புறம் ஒரு 3 எலெக்ஷன்ஸ் அங்கே நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 எலெக்ஷன்லுமே வந்து அதிமுக தான் அங்கே ஜெயிச்சிருக்கு. கடைசியாக நடந்த 2021 எலெக்ஷன்ல வந்து இனிகோ எஸ் இளையராஜா அவர்கள் டிஎம்கே மூலமா அவங்க ஜெயிக்கிறாரு. ஏன் இதை டிஎம்கே மூலமான்னு சொல்றேன்னா, இனிகோ எஸ் இறுதிராஜ் முதல்ல டிஎம்கேலே கிடையாது. அதை வந்து அவர் வந்து இழுத்துட்டு வந்து அங்க நிக்க வச்சாங்க. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்க தலைவரா இருந்தாரு. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கு, டிஎம்கே அங்க நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுச்சு. அவர் அழைச்சிட்டு வந்ததுல வந்து என்ன பெரிய ஒரு இது, கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்க தலைவரா இருந்தா என்ன, அங்க என்ன ஒரு இன்ஃபுளுன்ஸ். ஏன் அப்படின்னா அங்க கிறிஸ்தவ ஓட்டு வந்து ஒரு கணிசமான ஓட்டுகளே இருக்கு. அதை டார்கெட் பண்ணி தான் திமுகவே அவர் வந்து போட்டியிட வச்சு அங்கே ஜெயிக்கவும் செஞ்சது. அதே மாதிரி தான் விஜயும் வந்து கிறிஸ்தவ ஓட்டுகளை குறி வச்சு திருச்சி ஈஸ்ட்ல வந்து நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் உடனே கேட்கலாம், அப்போ என்ன பெரம்பூர்ல என்ன அதே மாதிரியா கிறிஸ்தவ ஓட்டா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் ஒரு கணக்கு இருக்கு. பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25 to 30% இளம் வாக்காளர்கள் வந்து இந்த வாட்டி இருக்காங்க ஆஃப்டர் எஸ்ஏஆருக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாம பெருவாரியா அங்க சிறுபான்மையின் ஓட்டும் தலித் ஓட்டுக்கும் இருக்கிறதா விஜய் குறி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். இங்க வந்து விஜய் நிக்கிறது ஒரு ரீசன்னா அங்க கிறிஸ்தவ ஓட்டுகளை குறி வச்சோம், இங்க வந்து இளம் வாக்காளர்கள் குறி வச்சோம், ஆஸ் வெல் அஸ் தலித் சிறுபான்மை ஓட்டுகள் குறி வச்சு தான் பெரம்பூர்ல நிக்கிறாரு. நம்ம என்னதான் சொல்லலாம், ஜாதி பார்க்க மாட்டோம், மதம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த தேர்தல் எலெக்ஷன் கால்குலேஷன் அப்படிங்கிறது எல்லாமே ஜாதி மதத்தை வச்சு தான் இருக்கு. அது திமுகவா இருந்தாலும் சரி, தாவேக்காவா இருந்தாலும் சரி, தாவேக்கான்னு விஜய் சொல்ல மாட்டாரு, நாங்க சொல்லி கேட்டதே இல்லை. டிவிகேன்னு தான் எப்பவுமே சொல்லுவாரு. அதாவது டிவிகே இருந்தாலும் சரி, ஒரு எலெக்ஷன் கால்குலேஷன் அப்படிங்கிறது இங்கேயும் ஜாதி மதம் பார்த்து தான் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். இது வந்து விஜய்க்கு நிறைய கட்ஸ் இருக்கு, அதனாலதான் இவர் இங்க நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா நாங்க இதை ஒத்துக்கவே மாட்டோம். இது ஃபுல்லுமே ஒரு கால்குலேஷன். நாங்க சொன்ன மாதிரி இது ஒரு கால்குலேஷன் தான் கண்டிப்பா. ஏன்னா வந்து நிறைய மக்களுக்கு நாங்க பப்ளிக் ஒப்பீனியன் போகும்போதே நாம போய் கேட்கிறோம், விஜய் இன் கேஸ் வந்து இங்க 2 தொகுதியில் நிக்கிறாரு, உங்க தொகுதி விஜய் திருச்சி ஈஸ்ட்ல வந்து ஜெயிச்சிட்டாரு, ரெண்டுமே ஜெயிச்சிட்டாரு, பெரம்பூர்லயும் ஜெயிச்சிட்டாரு, திருச்சி ஈஸ்ட்லயும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இன்கேஸ் அவர் திருச்சி ஈஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அப்படிலாம் அவங்க இருக்கான்னு கேட்கறாங்க. ஏன்னா சில மக்கள் நீங்க அங்க நிக்கிறதுக்காகவே ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்க ஏமாத்துற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும். ஸோ அதுதான் நாங்க இங்க சொல்ல விரும்புறோம். கட்ஸோ பயமோ இது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து மக்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ பாருங்க, விஜயை சுற்றி தான் இங்கே அரசியலே, விஜய் அண்ணாவை சுற்றி தான் அரசியலே சுற்றுது. எல்லாமே விஜயை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, நாங்களும் பேசிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து வந்து வேற ஒரு வீடியோட நம்ம பார்ப்போம்.